கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த நாளில் ஒரு புதிய கிருபைகளோடு கர்த்தர் உங்களை சந்திப்பாராக. புதிய நாளில் கர்த்தர் உங்களை நல்ல நாளில் ஒரு சந்தோஷமாக அவர் வழி நடத்துவாராக. சங்கீதம் 95:6 வசனத்திலே அவன் வாசிக்கிறோம், அவரை தொழுது கொள்ளுங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். 95 நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவும் வாருங்கள் என்று சொல்லி அங்கே சொல்கிறதை பார்க்கிறோம். இப்பொழுது கிறிஸ்துவனுடைய அரசாட்சியை அங்கீகரித்து வழிபடுகிற ஒரு சாஸ்திரிய கூட்டத்தை தான் பார்க்கிறோம். கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இங்கே எருசலேமில் நாசரேத் என்கிற ஊரில் பிறந்திருக்கிறார். இந்த செய்தி மேய்ப்பர்களுக்கு போகிறது, சாஸ்திரிகளுக்கு போகிறது. அங்கே அவர்கள் வந்து தேவனை பணிந்து கொள்ள அங்கே வருகிறார்கள். வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவர் பிறந்திருக்கிறார், அவர் உலகத்தின் இரட்சகர், அவர் நம்மை ரட்சிக்க வந்திருக்கிறார், மேசியாவாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார் என்பதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு அவரை வழிபடுவதற்காக அங்கே வருகிறார்கள். வந்து சொல்லுகிறார்கள், வாருங்கள் நாம் தாழ்ந்து குனிந்து அவரை தொழுது கொள்வோம். காரணம், அவர் உலகத்தை உண்டாக்கினவர், நம்மை உண்டாக்கினவர், இந்த உலகத்தை உண்டாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். அவர் தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர். அவர் உண்டாக்கின தேவனை நாம் துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம் என்று சொல்லி அவர்கள் ஒரு மனமாக எல்லாரும் சேர்ந்து வந்து தேவனை ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த உணர்வுக்குள்ளாக அவர்கள் வந்து விடுகிறார்கள். மெய்யாகவே ஒரு மெய்யான தேவனுடைய குமாரன் நமக்காகவே இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார், அவரை நாம் தொழுது கொண்டு அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற அந்த ஒரு பெரிய ஒரு உணர்வுக்குள்ளாக வந்ததினாலே எல்லாரும் வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து தேவனை தொழுது கொண்டு அவரை மகிமைப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி தன்னை தொழுது கொள்ளுகிற தேவனை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். தம்மை தொழுது கொள்ளுகிற ஜனங்களை, உணர்வுள்ள ஜனங்களை தேவன் தேடிக்கொண்டே இருக்கிறார். இப்படி தன்னை உண்டாக்கின தேவனை உணர்ந்து அவருடைய பாதத்தில் வந்து பணிந்து குனிந்து அவரை வணங்கும் போது அவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்ம மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு ஆண்டவர் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். காரணம், அவருடைய சமூகத்திலே அவரை உணர்ந்து நாம் தொழுது கொள்ளும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்து உங்களை மகிமைப்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் தந்து ஒரு வழிநடத்த நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த புதிய கிருபைகளை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. ஆண்டவர் தொடர்ந்து நீங்கள் தொழுது கொள்ளுங்க, அவரை ஆராதிங்க, அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எப்பொழுதும் அவரை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் அவர் உங்களை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆம், தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நல்ல தகப்பனே, நமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல நாளிலே இந்த செய்தியை ஆண்டவர் இந்த வார்த்தையை எங்களுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உணர்ந்து நாங்கள் உண்மை தொழுது கொள்ள முழு உள்ளத்தோடு உண்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். பாதுகாத்துக்கள் வளர்த்து நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.